வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். எழுத்தாளர் சுஜாதாவின் அம்மா மண்டபம். இதைவிட உற்சாகமான சந்தோஷமான தினம் இருக்க முடியுமா? திகட்டியது பரமேஸ்வரிக்கு. டூரிஸ்ட் பஸ்ஸில் தான் எத்தனை குதூகலம்! வாத்திய கோஷ்டி, இளமை கலாட்டா, உள்ளத்தை நெஞ்சத்தை வலிக்காமல் பற்ற வைத்தது போல், ஐஸ் வைத்து ஜுவாலைகள் அமைத்தது போல், கடல் காற்றில் மைசூர் பாகு செய்தது போல், கிறுக்கு பிடித்த கன்றுக்குட்டி சந்தோஷங்கள். இத்தனைக்கும் 200 மைலாக தினசரி பயணம். களைப்பை தர வேண்டாமா? காரணம் விடுதலை. பெங்களூரின் அவஸ்தைகளிலிருந்து விடுதலை. காலை எழுந்தால் கணவனுக்கு டிஃபன் பண்ணி வைத்துவிட்டு, பால் காய்ச்சி டிகாஷன் என்று வாரம் பூராவும் இறக்கி சமைத்து, காய்கறி நறுக்கி, இஸ்திரி பெட்டியும் இட்லி அரைக்கும் மிஷினுமாக நழுவிவிட்ட நாட்களிலிருந்து ஒரு திடீர் விடுதலை. என்னென்னவோ ஊர்கள், எங்கெங்கோ சாப்பாடு, அடுத்த ராத்திரி எங்கே தூக்கம் என்று நிச்சயமில்லாத தனத்தில் எதிர்பார்ப்பில் துடிப்பு. எல்லாவற்றையும் விட முக்கியம், அந்த குறையை பற்றி சிந்திக்க அவகாசமே இல்லாத அவசரம். இப்பொழுது ஸ்ரீரங்கம் ஊரை பார்த்ததுமே பிடித்து போய்விட்டது. காரணமில்லாத பிடிப்பு. என்னமோ இந்த ஊரில் ஏதோ ஆச்சரியம் நிரம்பிய ஒரு இன்ப திடுக்கிடல் நிகழப்போகிறது என்று அவளுக்கு உள் உணர்வில் சஞ்சலித்தது. என்ன? அதுதான் அந்த ரிஷி சொன்னபடி வருகிறது. அந்த கடிதத்தின் வாசகங்கள் அவள் மனதில் அப்படியே பதிந்து வரிக்கு வரி நினைவிருக்கிறது. அன்புள்ள குழந்தாய், அரங்கன் உனக்கு சகல சௌபாகியங்களும் அளிக்கட்டும். உன் ஜாதகத்தையும் உன் பர்த்தாவின் ஜாதகத்தையும் பார்த்ததில் தோஷம் அவரிடத்தில்தான் இருப்பது தெள்ளென தெரிகிறது. அதற்கான பரிகாரம் மிக எளிதானது. 2 பேரும் தம்பதி சமேதராய் திருவரங்கம் வந்து அம்மா மண்டபத்தில் குளித்து ரங்கனை சேவித்து, உன் புருஷனின் சார்பாக வாதங்களுக்கெல்லாம் அவனிடம் நீ மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அந்த தினமே ஸ்ரீரங்கத்திலேயே நீ கர்ப்பவதியாவது திண்ணம். பிறக்கும் ஆண்மகவுக்கு ரங்கன் என்று பெயர் வை. கடிதத்தை பற்றி கணவனிடம் சொல்லவில்லை. மனதில் எழுதி கொண்டு கிழித்து போட்டுவிட்டாள். கடவுள் பற்றி சொன்னாலே உங்க ரங்கனுக்கு எத்தனை பொண்டாட்டி என்று பரிகசிப்பான். தப்பான புராணங்களை படித்து வைத்துக் கொண்டு ரங்கநாதர் எதுக்கடி வருஷம் துலுக்க நாச்சியாரை பார்க்க உறையூர் போறார் என்பான். இவள் பிரபந்தத்தை படித்தால் அவன் கார்ல் மார்க்ஸை வைத்துக் கொண்டு படிப்பான். தீவிர கம்யூனிஸ்ட், தீவிர நாஸ்திகன். அவனை எப்படியோ அப்பா தாயே என்று அழுது அடம்பிடித்து ஸ்ரீரங்கம் வரை அழைத்துக் கொண்டு வந்தாகிவிட்டது. இத பார், சாமி கும்பிடுற பிசினஸ் எல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. நீ வேணா போய் உள்ள போய் கும்பிட்டுட்டு வா. நான் பாட்டுக்கு வெளியில நின்னு போற வர குடுமிகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். காவேரியில குளிப்பீங்கல்ல, அதுக்கு என்ன? மார்ச் குளிக்காதேன்னு நான் சொல்லல, பால்ல குளிக்காதேன்னு தான் சொல்றார். குளிக்கும் வரை கொண்டு வந்தாகிவிட்டது. இப்பொழுது பழுப்பு சுழல்களாக ஓடிக்கொண்டிருக்கும் காவேரியில் குளித்துக் கொண்டிருக்கிறான். எப்படியாவது அவனை நைஸ் பண்ணி சன்னதி வரை அழைத்துக் கொண்டு சென்று விட வேண்டும். பார்க்கலாம். உள்ளே கோபிகா ஸ்திரீகள் வஸ்திராபகரணம் பண்ணிவிட்ட சிலைகள் நிறைய இருக்கின்றன என்று ஆசை காட்டி அழைத்து சென்று விட வேண்டும். இப்பொழுது குளியல் நடக்கட்டும். நல்லவேளை மார்க்ஸ் ஸ்ரீரங்கம் கோவில் படித்துறையில் ஸ்நானம் பண்ணாதே என்று எங்கேயும் எழுதவில்லை.
ரிஸ்ட் வாட்ச், பணப்பை எல்லாவற்றையும் அவளிடம் கழற்றி கொடுத்துவிட்டு உற்சாகமாக அலைந்து கொண்டிருந்தான். அவன் குளித்து முடித்து தான் குளிக்க கரையில் காத்திருந்தாள். நகைகளை கழற்றி ஒரு கர்ச்சீப்பில் முடித்து வைத்து தயாராக இருந்தாள். டூரிஸ்ட் பார்ட்டியில் இருந்த இன்னும் சில பேர் தம் தம் பைகளை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு சற்று தள்ளினார் போல் குளிக்கப் போயிருந்தார்கள். எல்லாவற்றையும் இன்ப சுமையாக ஏற்றுக்கொண்டு கணவன் குளிப்பதை ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். எச்சரிக்கை கரம் ஒன்று எப்பொழுதும் மூட்டையில் படுத்திருக்க, இதோ வருகிறேன் ரங்கநாதனே, எப்படியாவது என் கணவனை உன்பால் இழுத்துக் கொண்டு வந்து விடுகிறேன். சத்தியம், அதற்காகத்தான் அழுகின்றேன். சின்ன குழந்தை போல் தரையில் கால்களை தேய்த்துக் கொண்டு அடம் பிடிக்கின்றேன். எப்படியாவது பாரேன். ஹாய் பரமேஸ்வரி என்று கூப்பிட்டான். தலையை சிலிர்த்தான் கணவன். வெள்ளி துளிகளை இறைத்தான். நீயும் வா, ஐஸ் மாதிரி இருக்கு தண்ணி. நீங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கோ, எல்லாரும் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா. இத பார், நான் டைவ் அடிச்சு காட்டட்டமா? வேண்டாம் வேண்டாம், வெள்ளம் ஜாஸ்தியா இருக்கு. தொப்ளக் என்று குட்டிக்கரணம் அடித்து தண்ணீரில் மறைந்து ஒரு கணம் வயிற்றில் பயத்தை நிரப்பிவிட்டு திடீர் என்று பிறந்தான். வாங்கோ வாங்கோ. கையில் ஏதோ குறுகுறுக்க திரும்பி பார்த்தால் அந்த பையன் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். எதற்காக இப்படி எதிர்பக்கத்தில் ஓடுகிறான்? யாராவது துரத்துகிறார்களா என்ன என திரும்பி பார்த்தாள். ஒருவரும் இல்லை. சின்ன பசங்கள் என்று சிரித்துக் கொண்டு கணவன் பக்கம் சொட்ட சொட்ட புன்னகையுடன் பார்த்தாள். உங்களை பார்த்தா கம்யூனிஸ்ட்னு யாரும் சொல்ல மாட்டா. ஏன் என்று துண்டுக்குள்ளிருந்து முகம் கேட்டது. முதலாளி வர்க்கம் மாதிரி தான் பெருத்து தொந்தி போட்டு இருக்கீங்க. ஓஹோ, ஒல்லியா முதலாளியும் இருக்கான், பெருமனா பாட்டாளியும் இருக்கான். கொழுப்பெல்லாம் மனசுலதான் இருக்கு. வாட்சு கொடு. துணி மூட்டைகளிலிருந்து வாட்சை எடுத்து, எங்க மூட்டை? சுத்தமாக இடம் காலியாக இருந்தது. ஐயோ ஐயோ, என்ன பரமேஸ்வரி, காணம், என்ன காணம்? பரபரவென்று உடம்பில் பயம் பற்றிக் கொள்ள தேடினாள். என்ன தேடற? இங்கேதான் வச்சிருந்தேன். என்னது? எல்லாத்தையும்? ஐயோ, எல்லாத்தையும்னா எல்லாத்தையுமே வா? இல்லையே, அவா கொடுத்த மூட்டை இருக்கே, சின்னதா கற்பிச்சு கர்ச்சீஃப்ல முடிஞ்சு வச்சிருந்தேனே. இரு நிதானமா பதில் சொல்லு. என்ன முடிஞ்சு வச்சிருந்த? உங்க வாட்சு, பணம், நீங்க கொடுத்த பணம். அப்புறம் என்ன? அப்புறம் என் சங்கிலி எதுக்கு கழட்டி தொலைச்ச? குளிக்க போறபோது தண்ணியில அடிச்சு நோடுன்னு பயந்துட்டுதான். சனியனே, குளிக்கிறதுக்கு முன்னாடியே போச்சு, திருட்டு போச்சு. அவள் அழ ஆரம்பித்தாள். அழுது என்ன பிரயோஜனம்? கொஞ்சமாவது கவனம் வேண்டாமா? உன்னை எதுக்காக உட்காத்தி வச்சுட்டு போனது? பறி கொடுத்து நிக்கிறதுக்கா? முண்டம். இப்பொழுது அவள் காவேரிக்கு போட்டியாய் கண்ணீர் பெருக்கினாள். யாராவது போறதை பார்த்தா திருடன் மாதிரி ஒரு சின்ன பையன் பக்கத்துல வந்த மாதிரி இருந்தது. திரும்பி பாக்கிறதுக்குள்ள நிமிஷமா மறைஞ்சு போயிட்டான். நீ பாத்துட்டே இருந்தியா? கூச்சல் போடுறது தானே. எனக்கு என்னவோ இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலத்துல திருட்டு நடக்காதுன்னு தோணல. என்ன சார் ஆச்சு? திருட்டு போயிடுதா? அடாடா, சுச்சோ, மொத்தம் எத்தனை போயிருக்கும்? என்னென்ன சொன்ன முண்டமே? அழுது கொண்டே, சங்கிலி, மோதிரம், வாட்சு, பணம் நீங்க கொடுத்தீங்களே 600 ரூபாய், அதுவும் போச்சா? சரி, அவ கொடுத்து வச்ச சாமான் ஒண்ணு போகலையே, சரியா இருக்கா பாரு. இல்ல, அந்த விதத்துல கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கோம். புண்ணியம்? பிளடி ஷிட், பேசாத. புண்ணியத்தை தேடிட்டு சாமி கும்பிட வந்த பாரு. ஏண்டி, என்ன பாவம் பண்ண நீ? எதுக்காக அல்லும் பகலும் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டியே? எதுக்கு? சாமி திருடன் ரூபத்துல வந்து காணிக்கை எடுத்துட்டாரா? எதுக்காக அந்த அம்மாவை திட்டுறீங்க? திருட்டு பயலுக ரொம்ப வளர்த்தாங்க. போய் போலீஸ்ல புகார் கொடுங்க சார். வா, என் பின்னாடி வந்து தொலை. கொஞ்சம் இரு, அவங்க சொத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கேயே அழுதுண்டு நில்லு. போலீஸ் நிலையத்துக்கு போகும் பொழுது அடிச்சுண்ட, இந்த நகையெல்லாம் வேண்டாம். எதுக்கு நகை? எதுக்கு? அதனால முடிவில்லாத அல்லல். ச்சே. போலீஸ் நிலையத்தில் ஹெட் கான்ஸ்டபிள் தினவரர் படித்துக் கொண்டிருந்தார். வாங்க, என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர். தோரணை அவரை நிமிர வைத்தது. கோவிலுக்கு போயிருக்கார். அவருக்கு கோவில்ல என்ன வேலை? அத பத்தி உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கெல்லாம் வேற கவர்மெண்ட் வரணுமாயா? சரிதான், போயா, விஷயம் என்னன்னு சொல்லு. இல்லாட்டி ஊட்ட கூட்டி பார்க்க போய்கிட்டே இரு. திருட்டு போயிடுத்து சார். சுமார் 1000 ரூபாய் சாமான். எங்க? அதான் அந்த இடம், அம்மா மண்டபம். அப்படியா? கொஞ்சம் இருங்க என்று உள்ளே சென்று பெரிய ரிஜிஸ்டரை எடுத்து வந்து, பேர் சொல்லுங்க. யோ, இன்ஸ்பெக்டர் எங்கயா? அதான் சொன்னேன்ல, கோவில்ல. எங்க பாக்கலாம் அவரை? சன்னதியில தான். வா பரமேஸ்வரி, போலாம். எங்கே? கோவிலுக்குத்தான். ரங்கநாத சுவாமி கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். இன்ஸ்பெக்டர் அங்கதான் இருக்கார். அதுக்காக உள்ள போய் தொலைக்க வேண்டி இருக்கு. உங்க எஸ்பி யாரியா? ஏன், எல்லாரையும் தெரியும். நான் சொன்ன இந்த போலீஸே நடுங்கும். நீங்க யாருங்க? கட்சியா? ஏய், வா பரமேஸ்வரி. நான்முகன் கோபுரவாசல், கருட மண்டபம் என்று கடந்து உள்ளே செல்லும் போது பரமேஸ்வரி, ரங்கா, என்னை கூப்பிடுகிறாயா என்று நினைத்தாள். நீண்ட கியூ வரிசையை கடந்து அதை ஒழுங்கு பண்ணிக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ஏறக்குறைய சன்னதி வாசலிலேயே இருந்தார். நேராக கியூ வரிசையை புறக்கணித்து சன்னதிக்குள் சென்று விட்டார். இன்ஸ்பெக்டர், ஐ வாண்ட் டு ரிப்போர்ட் அ பிக் தெஃப்ட்.
சேவார்த்திகள் எல்லாம் படபடன்னு சேவிச்சுட்டு போறது உங்களுக்கு என்ன சார் அர்ச்சனையா? போய் அர்ச்சனையும் இல்லை மண்ணாங்கட்டியும் இல்லை. தோத்துட்டு வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்திருக்கிறேன். சார் உங்களைத்தான் சார் கூப்பிடுறார். இன்ஸ்பெக்டர் அவனை தனியாக அழைத்து போக பரமேஸ்வரி பெருமாளுக்கு மிக அருகில் இருந்தாள். பெருமாளே, பகவானே, என் கண்முன் ஜோதியாய் நிற்கின்றாய். மார்பில் நீலமேகம், பின்னால் கடந்த திருவுருவம், கனநேர மெய்ப்பரப்பில் காவேரி கரையில் நடந்ததை பரிபூர்ணமாக மறந்து, ரங்கா, எனக்கு என் உள்ளம் பூராவும் நிறைந்து இருக்கிறது. அந்த இச்சையை பூர்த்தி செய். 5 வருஷமா பிள்ளை பேர் இல்லாமல் நடத்திய வெற்று வாழ்க்கைக்கு அதை முடிப்பதற்குள் ஒரு பிள்ளையை கொடு ரங்கா. பிளீஸ் ரங்கா, வேண்டிக்கோ. திருட்டு போன நகை நம்ம கால்ல வந்து வேணும்னு வேண்டிக்கோ. போலீஸ் நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தான். MP, மினிஸ்டர் வரை போகும். பத்திரிகை அசம்பிளியில் எங்கும் இந்த திருட்டு பேசப்படும் என்று தடால் அடித்தான். பயந்த இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல தங்கி இருந்துட்டு நாளைக்கு போங்க. நாளைக்குள்ள என்னையா நடக்கும்? அந்த திருடனை உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தி காட்டுறேன். அம்மா கொஞ்சம் வாங்க. அவனை நீங்க பாத்தீங்களா? ஓடறதை பார்த்தேன். என்ன ஷர்ட் போட்டிருந்தான் தெரியல, மஞ்ச மாதிரி தெரிஞ்சது. விந்தி விந்தி நடந்தானா? ஓடினான் ரொம்ப வேகமாக. பயந்து கொண்டே முதுகை மட்டும்தான் பார்த்தேன். சரிதான், மறுபடி சொல்லுங்க. நதிக்கரையோரமா உட்கார்ந்திருந்தீங்க. 1 மணிக்கு அப்புறம் களைத்து போய் அழ ஆரம்பித்து விட்டார். நீங்க போங்க, இது ஒரு எம்போ கிரைம் தான். ஆளு யாருன்னு தெரியும். காலையில புடிச்சு கொண்டாந்துடுறேன். வண்ணச்சநல்லூர் ஆசாமி தான். போங்க, உங்க பொருள் கிடைச்சிரும். ராத்திரி ராயகோபுரத்தில் மண்டபத்தை அடைத்து கட்டின ஓட்டலில் ரூம் எடுத்துக்கொண்டு தங்கினார்கள். பின்னிரவில் விழித்தெழுந்து ஒருமுறை பரமேஸ்வரி என்று கூப்பிட்டான். என்ன? சாரி, உன்னை எல்லார் முன்னாலையும் கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். ரொம்ப சாரி. பரவாயில்ல, நான் பண்ணதும் தப்பு தானே. கவன குறைவு. எனக்கு நகை பெருசு இல்ல, பணம் பெருசு இல்ல. இந்த நாட்டுல இந்த மாதிரி அடிச்சு பிடுங்கிற நிலைமையை பார்த்தாயா? அந்த திருண்ட நகைப்பட்டானா செவிட்டுல அரைஞ்சு, ஏண்டா உனக்கு ஒழுங்கா உழைச்சு பிழைக்க தெரியாதான்னு கேட்கணும். அடிக்கலாம் வேண்டாம். வா பரமேஸ்வரி. அவளை அழித்து குறுகலான நாடக்கட்டலில் படிக்க வைத்து பரமேஸ்வரி பரமேஸ்வரி என்றான். வாங்க, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். காலை 10 மணிக்கு போலீஸ் நிலையத்துக்கு போன பொழுது இன்ஸ்பெக்டர் சுறுசுறுப்பாக எழுதி கொண்டிருந்தார். நிமிர்ந்து பார்த்து, வாங்க யோ, அந்த ஆளை அழைச்சிட்டு வாயா. கான்ஸ்டபிள் உள்ளே செல்ல, உட்காருங்க. ஆளை புடிச்சிட்டீங்களா? ஆச்சு. பிடிக்காம? அம்மா, நீங்க அவனை பாத்தீங்க இல்ல? நான் தான் சொன்னேனே, ஓடுறதான் பார்த்தேன்னு. உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுங்க. பாசிட்டிவா அடையாளம் காட்டிடணும். பழைய கேடி அவன். லபக்குன்னு புடிச்சாச்சு. பணம் என்னாச்சு? பணத்தை செலவழிச்சுட்டான். ஒரே நாள்ல வேட்டு விட்டுட்டான். அடப்பாவி. அப்புறம் நகையை எங்கேயோ மார்வாடி கடையில கொடுத்திருக்கான். சொல்ல மாட்டேங்கிறான். 4 தட்டு தட்டினா வந்துரும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏமா, அது என்ன சங்கிலி? தாம்பு கயிறு சங்கிலி. ஒத்த வடம். எவ்வளவு பவுன் இருக்கும்? 3 பவுன் இருக்கும். மார்வாடி நேரம் உருக்கி இருப்பான். நீங்க என்ன பண்றீங்க? அந்த சங்கிலி என்ன டிசைன் வரைஞ்சு மட்டும் கொடுத்துருங்க. பவுன் கிடைச்சிரும். கிடைச்சதும் லெட்டர் போடுறேன். மேக்கிங் சார்ஜ் மட்டும் அனுப்பிடுங்க. அதே மாதிரி ஏறக்குறைய தட்டான வச்சு செஞ்சு இன்னார் பண்ணி அனுப்பிடுறேன். கோர்ட்டுல இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. வாடா. கலைந்த தலையுடன் அவன் நொண்டி நொண்டி வந்தான். 19 வயது இருக்கும். மீசை வைத்திருந்தான். அழுக்காக இருந்தான். வட்டமான முகம். உதடுகள் கடித்து வீங்கி இருந்தன. காதோரத்தில் ரத்தம் அடைந்து உலர்ந்திருந்தது. நல்லா குடிச்சிட்டு சண்டை போட்டிருக்கான். அதான் காயம். என்னடா? அவன் தலையை குனிந்து கொண்டு இருந்தான். பாருங்கம்மா, இவன் தானே. பரமேஸ்வரி அவனை பார்த்தாள். யார் இவன்? இவன் தான் என்று எப்படி சொல்ல முடியும்? பணம் இல்லை, நகை உருக்கி விட்ட பின் என்ன அடையாளம்? திரும்புடா, சரியா பாருமா. இவன் தானே? என்ன பரமேஸ்வரி, இவன் தானே? இவன் தாங்க. ஏய், இந்த அம்மா காவேரி கரையில உட்கார்ந்துட்டு இருந்த போது பை திருடினியா? ஆமாங்க, நான் தாங்க. ஆமாங்க ஆமாங்க. பணம் எடுத்தியா? அவர் கிட்ட போக அவன் கிளியிலும் வீதியிலும் எடுத்தேன் எடுத்தேன் என்றான் தன்னிச்சையாக. பரமேஸ்வரியின் கணவன் அவன் அருகில் சென்று, டாய், உன் பேர் என்ன? ரங்கன் என்றான். இவன் இல்லை, சத்தியமாக இல்லவே இல்லை என்று கூவினாள் பரமேஸ்வரி. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers
Kovai Vani, Kovai Care retirement communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, ஓடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.